இதுவும் யூஎஸ்டி தான். இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இதே மெத்தடில் தான் போன வீடியோவும் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் சொல்லலை. இந்த வீடியோவில் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜிமெயில் போட்டுவோம். ரெண்டாவது பாஸ்வேர்டு, இப்போ நான் 1 2 3 4 5 6 8 3 போட்டிருக்கேன். ஆனால் அந்த பாஸ்வேர்டு வந்து சரியாக போடலைன்னு காமிக்குது. அந்த 3 கோடு பாருங்கள், சிவப்பு காமிக்குதா, சிவப்பு கருப்பு காமிக்குது. அதில் வந்து 3 ஓகே ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலரில் வரும். க்ரீன் கலர் வந்தால் தான் ஓகேன்னு அர்த்தம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், சிம்பிள் குறியீடு அது மாதிரி போட்டோம்னாக்கா அந்த க்ரீன் வந்துடும். இப்போ பாஸ்வேர்டு போடுறேன். பாஸ்வேர்டு போட்டேன். க்ரீன் கலர் ஆயிடுச்சு. அடுத்த இன்வைட் லிங்கு எனக்கு முன்னாடி உள்ள ரெப்பர். இப்போ நான் என்னோடய லிங்கில் சேர்த்திங்கன்னா என்னோடய ரெப்பர் உங்களுக்கு வரும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ சைன் அப் பண்ணுறான். ஓகே ஆயிடுச்சு. இந்த இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். ஐக்கனோவு போடுங்க. இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இப்போ அப்ளிகேஷன் ஆப் ஓப்பன் பண்ணுறாருந்தா இதை ஓப்பன் பண்ணிக்கிறோங்க. ஏபிபின்னு போட்டுருக்குங்களா, அதை டச் பண்ணிங்கனாக்கா குரோமில் போய் டவுன்லோட் பண்ணாகும். அதுக்கு டாஸ்க்கு முதல் வீடியோ பார்த்தது சேம் தான், ஆனால் இது வேறு கம்பெனி. இது இன்வைட் கோடு, இது என்னோடய கோடு. இந்த இன்வைட் கோடை காப்பி பண்ணி நம்ம லிங்கில் போய்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதை ரிஜிஸ்டர் வேலிட் வந்து கமிஷன் 9% கொடுக்குறாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 2%, அதுக்கும் கீழே உள்ளவங்களுக்கு 1% அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதோட டீட்டெயில் பார்த்தோம்னா டீட்டெயில் போடலை. ஆனால் அது இன்வைட் பண்ண பிறகு அந்த டீட்டெயில் போடுவாங்க. அடுத்து 22 டோட்டல் ப்ராஃபிட். அதாவது என்ன இதில் போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்து விஐபி 1. விஐபி 1ல் வந்து 240 யூஎஸ்டி இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி சிம்பிள் 240 ப்ராஃபிட்டு. டோட்டல் ப்ராஃபிட் சாரி ஒரு நாளைக்கு 240. இந்த டெய்லி பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா, டாஸ்க் எடுத்தீங்கன்னாக்கா $15 கேட்டிருக்காங்க. 15 யூஎஸ்டி போட்டோம்னாக்கா இது அன்லாக் ஆகும். அன்லாக் ஆகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்து 240 கிடைக்கும். செகண்டு $58. $58 வந்து நம்ம இதில் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா இது அன்லாக் ஆகும். ஒரு நாளைக்கு வந்து ₹9.50 கிடைக்குது. டோட்டல் ப்ராஃபிட் வந்து 285.
விஐபி 3 விஐபி 3ல் வந்து $188 டாலர் ரீசார்ஜ் பண்ணாக்கா இது அன்லாக் ஆகும். ஒரு நாளைக்கு 31 USD. ஒரு USD எவ்வளோ அப்படின்னாக்கா 90 ரூபாய் ஆகுது. மார்க்கெட் ரேட்டு 80 ரூபா. ஆனால் மொபைல் கொண்டாடுறதுக்கு வந்து கமிஷனோடு சேர்த்து 90 ரூபா வரும். அதேமாரி நம்ம ஒரு டாலர் வந்து 80, 85 யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸில் அப்படி தான். ஃபைனான்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஆள் 85 கேட்கும், ஒரு ஆள் 80 கேட்கும், ஒரு ஆள் 90 கேட்கும். யார் கூட கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம விற்றுக்க வேண்டியது. வாங்கும்போதும் அது மாதிரி தான். ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்பாங்க. நம்ம யார் கூட கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்கிக்க வேண்டியது தான். விற்கிறது நம்ம வாங்குறாங்க யார் அந்த நம்ம வாங்குறது கூட இருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிறணும். விஐபி 5ல் வந்து $1288 USD போட்டாக்கா அன்லாக் ஆகும். ஒரு நாளைக்கு $220 USD ஒரு நாளைக்கு ஏர்னிங் ஆகுது. டோட்டல் ப்ராஃபிட் வந்து $6600 USD ஆகுது. டோட்டல் ப்ராஃபிட்டு நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் முடியாது. ஃபஸ்ட்டு விஐபி 1 ஈஸியான மெத்தடு. 15 USD போட்டோம்னாக்கா ஒரு நாளைக்கு 2.40 கிடைக்குது. 72 முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் நம்ம வந்து மறுபடியும் போட்டுக்கலாம். ரெண்டாவது பேக்கேஜ் இதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு பைசா இருக்காது. அந்தளவுக்கு நீங்களும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா விஐபி 10 வரை இருக்குது. அடுத்து ட்ரான்ஸ்ஃபருக்கு கன்வெர்ட் ஈக்குவாலிட்டி வித்ட்ராவல் செகண்டு வித்ட்ராவல் அட்ரஸ் போட்டு பாஸ்வேர்டு நம்ம இதுக்குன்னு சீக்ரெட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணோம்னா வாலெட்டுக்கு போயிடும். வாலெட்டுன்னு சொல்கிறது வந்து ஃபைனான்ஸ் வாலெட்டு. அது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணி நம்ம ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாம் கேட்கும். பேங்க் டீட்டெயில் எல்லாம் கேட்கும். பேங்க் டீட்டெயில் கொடுத்தா தான் நம்ம வந்து இந்த டாலரை வந்து நம்ம வாலெட்டுக்கு அனுப்பி வாலெட்டிலேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது வந்து அந்த வாலெட்டு தான் முடியும். ஃபைனான்ஸ், அதுக்கு பேர் ஃபைனான்ஸ் வாலெட்டு. கண்டிப்பாக இந்த இதில் நீங்கள் இறங்குனீ அப்படின்னாக்கா ஒரு வாலெட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அது வந்து பிட்காயினு, USD எல்லா டாலரும் அந்த ஃபைனான்ஸு அரேஞ்ச் ஆகுது. இப்போ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் சேர்ந்து நீங்கள் ஏர்னிங் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரை நீங்கள் வந்து காசு போட்டு பண்ணுறத நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் ஃப்ரீயாக என்னோடய வீடியோ பாருங்கள். ஃப்ரீயாக கிடைக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது கிடச்சிச்சு, அதை செஞ்சிடறேன் அப்படின்னா அடுத்து உங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.